வணக்கம். இந்த தொகுப்பில் நாம் சிவபுராணத்தில் உள்ள சகல பாக்கியங்களும் தரும் மகாலட்சுமியை வழிபடும் ஒரு முறையை பற்றி கூறியுள்ளார்கள். அந்த வழிபாட்டு முறையை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம். 2 அகல் விளக்குகளில் தாமரை தண்டு திரியை போட்டு நெய் தீபம் ஏற்றினாலும் நிச்சயம் பலன் கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் மகாலட்சுமி யாகம் செய்யும் போது தாமரை பூவை நெய்யால் தேய்த்து எடுத்து யாகத்தில் போட்டால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும் என்றும் சிவபுராணம் சொல்லுகிறது. இதனால் நமக்கு கிரக தோஷங்களும் திருஷ்டி தோஷங்களும் அகன்று உள்ளத்திலும் இல்லத்திலும் சந்தோஷம் உருவாக்குவாள் ஸ்ரீ மகாலட்சுமி. தீபம் ஏற்றி வைத்து மகாலட்சுமிக்குரிய மந்திரத்தை உச்சரித்தால் ஸ்ரீ மகாலட்சுமி ஆனந்தம் அடைந்து சகல பாக்கியங்களும் கொடுப்பாள் என்றும் கூறியுள்ளார்கள். பின்வரும் மந்திரத்தை நாம் மாலையில் விளக்கு ஏற்றும் போது இந்த மந்திரத்தை உச்சரித்து விளக்கினை ஏற்றினால் பலன் விரைவில் பெறலாம். மகாலட்சுமி வாசம் செய்யும் இடத்தில் செல்வமும் செல்வாக்கும் வளரும். லக்ஷ்மி கடாட்சம் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும். அதற்கு நாம் கீழ்கண்ட ஸ்லோகத்தை நாம் தினசரியும் உச்சரித்து வரலாம். ஸ்லோகம் என்னவென்றால், இப்போது இந்த ஸ்லோகத்திற்கான அர்த்தங்களையும் நாம் பார்ப்போம். மகாலட்சுமியே பார்க்கடல் அரசனுக்கு மகளாக அவதரித்தவளே, எந்த சபைக்கும் தலைவியாக திகழக்கூடியவளே, தேவ மாதர்கள் அனைவரையுமே பணிப்பெண்களாக அடைந்த திருமகளே, உலகிற்கு ஒளி விளக்கு போல ஒளி வீசுபவளே, பெருமை பொருந்திய பிரம்மா, இந்திரன், கங்காதரனான சிவபெருமான் முதலவர்களுக்கு அருள் புரியக்கூடியவளே, 3 உலகங்களையும் தன்னுடைய குடும்பமாக கொண்டவளே, முகுந்தனாகிய பெருமாளுக்கு பிரியமானவளே, பெண்களுக்கு மங்களம் அருள்பவளே, தாமரை மலரில் வீற்றிருப்பவளே, தாமரை போன்ற கண்களை உடையவளே, ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவானின் இதய தாமரையில் வசிப்பவளே, உலகுக்கெல்லாம் அன்னையே, பார்க்கடலில் உதித்தவளே, தாமரையிலும் பசுவிலும் தங்கியிருக்கும் தாயே, லக்ஷ்மி தேவியே, மனங்குளிர செய்பவளே, உன் திருப்பாதங்களை வணங்கி சரணடைகின்றேன். இந்த ஸ்லோகத்தை நாம் தினசரி உச்சரித்து வந்தால் நம் வாழ்வில் வறுமைகள் நீங்கி வளங்கள் கொழிக்கும். நன்றி.